தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. குருப்பியோ நம. அபாரகருண சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணாமதர்மம் கலிகதேவம் காஞ்சிமாணி இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபலியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் வாழ்வுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு உங்காத்து உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. உங்காத்து உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. இதை இந்த அனுபவத்தை ஸ்ரீ பாலாஜி பாகவதர் அவர் அவருடைய உபன்யாசத்தில் இதை கேட்டேன். இந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவர் சொல்லியிருக்கார். அதாவது பான்ஸ் மாமா அப்படின்னு தெரியும், பான்ஸ் நாராயணன் சொல்லுவாள். எப்பேற்பட்ட ஒரு அத்தியந்த பக்தர் அவர். பான்ஸ் இந்தியாவில் வேலையில் இருந்தபோது அது வேலை சேர்த்து விட்டதே பிரிவாக தான் அப்படின்னு சொல்லுவாள். அவர் அந்த ஒரு ஏழ்மையான குடும்பம். அவருக்கு குழந்தைகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருக்க. ரொம்ப ஒன்றும் இது கிடையாது, பிரிவாக தான் எல்லாமே. அதுங்களுக்கெல்லாம் கண் காது கேட்காது, ஊமை, அந்த மாதிரி எல்லாம் நிறைய அது எல்லாத்தையும் பெரியவாளே பார்த்துக்கிறார். அவர் தான் பெரியவா தான் அனுகிரகம் பண்ணி 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 அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கா. பெரியவாளுடைய அத்தியந்த பக்தர் அவர். நம்ம பார்த்தோன்னா தெரியும், பான்ஸ் மாமா அப்படின்னா பெரிய பக்தர் அவர். நம்ம நிறைய பக்தர்கள் உண்டு, அதில் ஒரு முக்கியமான ஒரு பேர் சொல்லணும். அவர்கிட்டேருந்து இருக்கக்கூடிய அவர் வச்சிருந்த பக்தியில் கொஞ்சம் கிடைச்சா போகிறோம், நமக்கு நிச்சயம் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை பெரியவா காமிச்சிருவாள். அவர் பெரியவா கிட்ட ஒரு நாளைக்கு ரொம்ப ஃப்ரீயாக பேசியிருந்தாருன்னு நினச்சி பெரியவா கிட்ட கேட்டார். பெரியவா, என்னோட முடிவு எப்படி வரும் அப்படின்னு கேட்டார். எனக்கு முடிவு எப்படி வரும், அவர் லைஃப் எப்படி எண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பான்ஸ் நாராயணன் மாமா கேட்டிருக்கா. பெரியவா கண்ணை மூடிகிட்டே இப்படி இருந்தாராம். கண்ணை திறந்துட்டு உங்காத்து உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை அப்படின்ட்டார். அதை என்னென்ன எடுத்துக்கிறது, அது பான்ஸ் நாராயணன் மாமா. அதுக்கப்புறம் யாரோ இருப்பாள் இருக்கும், அதனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன் அவருக்கு. அவருக்கும் அதில் ரொம்ப ஃபர்தராக கேட்டுக்கணும்னு தெரியல. ஏதோ கேட்டுட்டோம், வாய் திறந்து ஏதோ அவசரப்பட்டு பெரியவாளும் இப்படி சொல்லிட்டா, இது என்னென்னு புரியலன்ற மாதிரி அதுக்கு மேலே பேசுகிறதுக்கான இது அவருக்கு கிடைக்கல. யாரோ அந்த மாதிரி ஏதோ டிஸ்டர்ப் ஆகிடுது, அதனால் அது அப்படியே நின்றுடுது டாபிக். அதுக்கப்புறம் நிறைய வருஷங்கள் ஓடிடுது. அதுக்கப்புறம் இதற்கு ஒரு நாளைக்கு தோணியிருக்கு, நாராயண் மாமாவுக்கு ஒரு நாளைக்கு நம்ம கன்னியாகுமரி போயிட்டு டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணியிருக்காரு. ஆனால் அது வெயிட்டிங்கில் ஏதோ இருந்திருக்கு, கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ நம்ம போயிட்டு அங்கே விவேகானந்த ராக்கில் இருந்து அங்கே நம்ம கொஞ்ச நாள் இருந்து நம்ம அங்கே தியானம் பண்ணிவிட்டு மகாபரிவாளை நினச்சிட்டு தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பி வரலாம், ஒரு அங்கே போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு, ஒரு 15 நாளாவது இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணார். பிளான் பண்ணிவிட்டு இதை பொண்டாட்டிக்கிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு இது மாதிரி ஆனால் மொபைலில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணார்னா அது அவருக்கு எமர்ஜென்சி கோட்டான்னு போட்டு வெயிட்டிங்னு ஏதோ வருது. ஆனால் கன்ஃபர்மேஷன் கடைசியில் கிளம்புற வரைக்கும் வரல. பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டார், நான் இந்த மாதிரி அங்கே கன்னியாகுமரி போயிட்டு தெளிவா தியானம் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது விஷயம். அங்கே ஒரு 2 வாரம் தங்கி இருந்துட்டு 15 நாளாவது இருந்துட்டு நான் வரப்போகிறேன், இது எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது எனக்கு அப்படின்னாலாம். பொண்டாட்டி சரின்னாலாம். அன்றைக்கி என்னன்னா 8 ஜூலை 2012 அன்றைக்கி அந்த ட்ரெயின் இது பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த எமர்ஜென்சி கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது, அது கன்ஃபார்ம் ஆகாத இருக்குது. அங்கே போய் பார்த்து நம்ம டிக்கெட் வாங்கிக்க வேண்டியதான், பணத்தை கொடுத்து, அவ்வளோதான். மீதியே அவர் ஏதோ ஒரு சிட்டிங்காவது கிடைக்கும், எப்படியோ போயிடலான்னு முடிவு பண்ணிட்டார், அவ்வளோதான்க்கா. அதனால் ஒரு ப்ரீஃப் கேஸ் எடுத்து வச்சுட்டார். அவருக்கு தேவையானது என்னது, வேஷ்டி ஷர்ட்டு துண்டு தானே, அது தேவையான ஐட்டங்களை கொஞ்சம் எடுத்து அது உள்ள மினிமமாக போட்டதை அது உள்ளே போட்டுட்டார். அந்த ப்ரீஃப் கேஸை எடுத்துட்டார். பெரியவாட பெரியவா பூஜா ரூமில் இருக்கார பெரியவா பெரியவாட விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாவுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டார்.
பெரியவா தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அதான் இவருடைய கேள்விக்கு அன்றைக்கே பதில் சொல்லிட்டார். சொல்லிட்டு பொண்டாட்டி கூட வரா வந்து பசங்கள்லாம் அந்த தான் கல்யாணம் ஆகி வெளில போயிடுது, வெளில அங்கங்கே இருக்குங்க. ஆனால் இவள் 2 பேர் தான் இங்கே இருக்கா. வாசலில் வரைக்கும் வந்தாவா, இவர் வாசலில் அந்த கையில் சூட்கேஸ், ஒரு கையில் சூட்கேஸ் இருக்குது. வந்துட்டு படி இருக்குமே, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்கா. அப்படி அந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் வைக்கிறார். அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டார் அவர். அவ்வளோதான். அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து தான் இன்னும் தெரியல. ஆனால் பெரியவா சொன்ன மாதிரி உங்காத்து வெளியும் இல்லை, உள்ள வெளியில் ஒரு கால் இருக்குது, உள்ளே ஒரு கால் இருக்குது. ஆனால் இவருடைய உயிர் போயிடுத்து பான்ஸ் மாமா. அதனால் எந்த வித சந்தேகமும் இல்லாமல் பான்ஸ் மாமா, பான்ஸ் நாராயணன் மாமா மாதிரியான பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்திதி கிடச்சிருக்கும் அவருடைய ஆயுசில் அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை பாதத்தை அடைஞ்சிருப்பான் நிச்சயமாக, எந்த வித டவுட்டுமே கிடையாது. கொஞ்சம் கூட எல்லளவும் சந்தேகப்படவே வேணாம். பான்ஸ் மாமா, நாராயணன் மாமா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பெரியவா மேலே வச்சிருந்த ஒரு பக்தி, அது என்னங்கிறத நம்ம படித்தா தான் நம்மளுக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு ஆழமான ஒரு பக்தி, இந்த தீர்க்கமான பக்தி நம்மளுக்கு கொஞ்சமாவது வந்ததுன்னா நம்ம பெரியவா அப்படிங்கிறவ நம்ம விட்டுருவே மாட்டோம். நம்ம எப்பயோ பிடிச்சிருப்போம், இதுவே லேட்டு, பெரியவா வந்து விடாமையே நம்ம பிடிச்சிப்போம். அது நிச்சயமாக நடந்துடும் எல்லாருக்கும். அதனால் அவர் மாதிரியே பக்தர்களை பெரியவா அப்படி விட்டுருவாரா, ஈஸ்வரன் விட்டுருவாரா? அதனால் பெரியவா அப்படி சொல்லியிருக்கார். பெரியவா அப்படி சொன்னது அப்படியே நடக்கிறதுனா பெரியவா என்ன பண்ணுவார், பார்த்துட்டா இருப்பார். பெரியவா அப்படியே லபக்குன்னு தூக்கிட்டு போயிடுவார், பான்ஸ் நாராயண் மாமா தாங்கிட்ட கொண்டு போயிடுவார். அதனால் பெரியவா கிட்ட தான் போய் சேர்ந்திருப்பார், பரமேஸ்வரன் கிட்ட. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதவேஸ்வரனும்.